எங்கே கனடாவில் இருந்தீங்க? அது சரி. உள்ள நம்மளை வெளிநாட்டு இருந்து பார்க்குறானே. கனடாவில் நிறைய பேர் கனடாவில் இருந்தே. சரி ஐயா, நாங்கள் போயிட்டு வரோமே. சரியா? சரியா? சரியா, நம்ம சந்திப்போம். போயிட்டு வரோம் நம்ம. சரியா? சரியா. வாங்கிட்டு அதை கப்பா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஆலய தொண்டர் சபை உறுப்பினர் ஜெயசூரியன் அவர்களிடம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வோம். வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மேன். வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனல் போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கலாம். இப்போ முக்கியமான விஷயம் கிடைக்கணும்னு இருந்தேன்னா அதுக்குள்ளே வீடியோ எடுக்கணும் இருந்தேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இப்போ நடக்குது ஒன்று வெசாக்கு முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்கேம் நடந்துருக்கு. அதை பற்றி கதை கொண்டு இருந்தேன்னா அதுக்கு பிறகு தான் வீடியோ கொண்டு நிறைய பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃப்ரீ, அடுத்தது அந்த எம்பி பேக்கெட் ஜிபி கணக்கில் 50 GB 100 GB யாராவது லிங்க் அனுப்பினா கடைசி மட்டும் கிளிக் பண்ணாதீங்க. இப்போ நான் செய்தியில் கேட்டுட்டுனா வரும்போது அடுத்து தண்ணி குடிக்கும்போது கடையில் ஒன்றுலையே நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. நிறைய போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் வந்திருக்குண்டு. கடைசி மட்டும் லிங்கை கிளிக் பண்ணி அப்படியே உங்களோட ஏடிஎம் கார்டு, உங்களோட ஐடி கார்டு அப்படி எதுவுமே கொடுத்துறாங்க. கடைசி மட்டும் அவதானம் மறந்து கொள்ளுங்க. யார் ஃபோன் பண்ணி முன்னுக்கு ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்டாலும் சரி, பின்னுக்கு இருக்கிறத கேட்டாலும் சரி கொடுத்துடாதீங்க. ஃப்ரீ எம்பி கார்டு, டயலாக் கட்ஸ் அது இதுண்டு லிங்க் அனுப்பினா கூட அதை கிளிக் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் போய்ட்டு அழகாக 99 ரூபா ரிலோட் பண்ணிவிட்டு எம்பி பார்க்குறாங்க பாருங்கள், மாத பேக்கேஜ் போடுறாங்க போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டாப்பிக்கு போவோம். பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று தானே என்ன ப்ரோ, அதாவது தேத்தாத்தீவு கொம்புச்சந்தி பிள்ளையாரை பார்த்திங்கன்னா நேற்று தீர்த்தம் நடந்து எல்லாம் முடிஞ்சு நாங்கள் இன்டர்வியூ எடுக்கணுண்டு அந்த தருணத்தை பார்த்திங்கன்னா கனடாவிலேருந்து நம்மளோட வீடியோ பார்க்குற ஒரு அண்ணா வந்திருந்தார். அதில் இன்டர்வியூ முன்னுக்கு அவர் ஃபஸ்ட்டு இதே போடுறேன் பாருங்கள். வந்து ஏற்கனவே கூப்பிட்டு தம்பி நான் உங்களோட வீடியோ பார்க்கணும். சரி நன்றி நான் சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ ஒரு தீர்த்தம் ஆடுற இடத்த வந்து சொல்லியிருந்தார் தம்பி, கனடாவில் பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ தான் நாங்கள் கூடுதலாக பார்க்குறோம். நாங்கள் கிராமத்து வீடியோலாம் போடுவீங்க. நான் மட்டும் இல்லை, எங்கள் சொந்தக்காரர்கள் நிறைய பேர் உங்களோட வீடியோ பார்க்குறேன். நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கே தெரியாது. இப்படி நான் கதைக்கும் போது உண்மையாக பார்த்திங்கன்னா மனசுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் பார்க்காங்கண்டு. வெளிநாட்டில் கூடுதலாக பார்ப்போன்னு தெரியும். நிறைய பேர் லண்டன்லேருந்து இந்த பாப்பம் கதைப்பாங்க, ஃபோனில் கதைப்பாங்க. கனடாவில் ஒரு அண்ணா காய்ச்சி கதைக்கிற விரும்புதல். ஊரில் இருக்காக்கள் ஒரு சில ஆக்கள் மட்டும் சொல்லுவாங்க நல்லா இருக்குது தம்பி, நல்லா செய்கிறீங்கண்டு. கல்முனை பக்கம் அங்கே மடகளை பக்கம் போனால் மற்ற நம்ம ஊரெல்லாம் பெருசாக நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. பார்த்தானா ரைட் செய்கிறாரா இப்படி போயிடுவாங்க. இப்படியெல்லாம் கேட்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஏற்றுறாங்க, கொஞ்சம் எனர்ஜி ஏறுது. அதில் பரவாயில்ல. கதைக்கு நடக்கு தொண்டையெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல்முனையில் கோயிலுக்கு 2 வீடியோ எடுத்தோம். பிறகு இங்கே வந்து வெயிலேருந்து வீடியோ எடுத்தோம். நேற்று பிறகு பேய் வீடுன்ற ஒரு வீடியோ எடுத்தோம். அதெல்லாம் நிறைய வரும். நம்ம சேனலுக்கு போயிடுச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். முக்கியமாக திரும்பியும் சொல்கிறேன், ஸ்கேம் கூடலாம் நடக்குது. அந்த லிங்குகள் என்ன லிங்க் வந்தாலும் கிளிக் பண்ணாதீங்க. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபேக் ஃபோட்டோஸ் அப்படி வந்துச்சுன்னா ஃபோட்டோவோட சேர்த்து கூட அட்டாச் பண்ணி அனுப்புகிறானுகள். அது வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து என்ன இதில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக அந்த எப்படி சொல்கிறேன் என்டல் மெமரி இருக்குது தானே ஃபோனுக்குள்ளே, அதில் போய் சேவ் ஆகிடும். சேவ் ஆகினா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது ஸ்கேம் நடக்கும். அதில் அது பின்னுக்கு லிங்க்கை வந்து அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஃபேக்குண்டு. நீங்கள் போய்ட்டு யூடியூப்பில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோஸில் எப்படி லிங்க் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு. எல்லாம் சேஃபாக இருங்க. அது மட்டும் இல்லை, கூடுதலாக அந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. அந்த 1 GB 2 GB 50 GB தருவானல் ஏர்டெல் கட்சின்னு கிளிக் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோவில் போகலாம். வசந்த மண்டலத்திலிருந்து என்பதை பற்றி எமது ஆலயத்தில் வளம் வந்ததும் தீர்த்த உச்சரிப்புக்கு புறப்படவிருக்கிறார் கொண்டு சொல்கிறார். பாலாறு புத்தகங்களில் தீர்த்த கல்வியிலே இந்த தீர்த்த உச்சரிப்பு இடம்பெறவிருக்கிறது. 1000 மணியார்கள் துறைசூழ கொண்டு சொல்கிறார். தற்போதாக அங்கே மூஷிக வாகனத்தில் துரத்தத்துக் கொண்டிருக்கின்ற அருமையான காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இவரது ஆலய பிரதமர் விநாயகமூர்த்தி குழுக்கள் சம்பந்தமாக இலக்குமார் செய்யமாக சிறப்பான முறையிலே திருவிழா நடைபெற்று கொம்பச்சந்த பெருமானுடைய பேராலயத்தினுடைய மகோற்சவ விழாவினுடைய சிறப்பான நிகழ்வுதான் இந்த பாலபுஷ்கரணி தீர்த்தோற்சவ நிகழ்வும். இந்த தீர்த்தோற்சவ நிகழ்விலே
கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான அடியார்கள் எல்லாம் இங்கே தூரமாக வந்திருக்கின்றார்கள். பல இடங்களெல்லாம் வந்திருக்கின்றார்கள். தூர இடங்களெல்லாம் வந்திருக்கின்றார்கள். தூர நோக்கோடு அல்ல நல்ல சிந்தனையோடு வந்திருக்கின்றார்கள். சிறப்பான முறைகளை தீர்த்த கண்களை தீர்த்தமாடு தங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதற்கு எல்லாம் முயற்சி செய்வோம். அந்த கருமங்களை எல்லாம் செய்து கொண்டு கஞ்சி வாங்கி நூற்றுக்கணக்கான அடியார்கள் எல்லாம் அங்கு சென்று எங்க போனா சாப்பிடறாங்கடா தள்ளி உங்களுக்கு அவனுக்கு பாவம் வாங்கி ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். திட்டமாடுகின்றோம். அவ்வாறான ஒரு கிடைக்கப்பட முடியாத ஒரு பேர் இந்த தந்தையினுடைய மனிதனை நாங்கள் அழைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எல்லாருடைய நிலந்தகளே இவ்வாறான ஒரு புதுவான சேர்ப்பிலே நாங்கள் தீர்த்தமாடுகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். எவ்வாறானவற்றை நாங்கள் பெறுவதற்காக வந்திருந்திருக்கின்றோம். அவற்றையெல்லாம் நிறுத்தி செல்கின்ற ஒரு திட்டமாக திட்டமாக தங்களை மெய்மறந்தவர்களாக எம்பெருமான் மீது கொண்ட பேர் அன்பினால் அவருடைய அடியார்களுக்கு அடியார்களாக அந்த அருட்கடாட்சம் விரும்பிய இந்த பெருவிழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற உன்னதமான காட்சியை இப்பொழுது நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். பாலபுஷ்கரணி தீர்த்த கங்கை, புனிதமான கங்கை, போற்றுதற்கு புனிதமான கங்கை. ஆகவே இவ்வாறான கங்கையை எங்களுக்கு தந்தவர் எங்களுடைய கொம்பு சந்தி பெருமான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் அமர்ந்திருந்த மண்ணில் அமர்ந்திருந்த இந்த கங்கையை எங்களுக்கு தந்தவர் கொம்பு சந்தி பெருமான், காட்டி தந்தவர் கொம்பு சந்தி பெருமான். இந்த கங்கை சாதாரணமான ஒரு கங்கை அல்ல. இலங்கையிலே புகழ்பெற்ற கங்கையாக நாங்கள் மதிக்கின்ற மட்டக்களப்பு மாவாங்கேஸ்வரர் ஆலய கங்கையும் எங்களுடைய பாலபுஷ்கரணி கங்கையும் சிறப்புமிக்க ஒரு கங்கையாக திகழ்ந்த ஒரு இடமாக எங்களுடைய தேற்றாத்தீவு முன்னுக்கந்து பெருமானுடைய ஆலயம் திறந்து கொண்டிருக்கின்றது. அடியார்களே, மெய்யன்பர்களே, இப்பொழுது என்னுடைய வசந்த மண்டலத்திலே இருந்து எம்பெருமான் எழுந்தவர்களே தீர்த்த கங்கைக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை நாங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான அடியார்கள் எல்லாம் அரோகரா அரோகரா என்று கோஷமிட்டவர்களாக அந்த புனிதமான தீர்த்த கங்கை நாடு செல்லுகின்ற எல்லா காட்சியை இப்பொழுது நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆயிரம் அடியார்கள் புனிசூட வசந்த மண்டபத்திலிருந்து கொம்பு செல்வியான் தற்பொழுது பாலாறு புஷ்ப தீர்த்த கங்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அரோகோரா அரோகரையில அந்த அடியார்கள் சென்று கொண்டிருக்கும் அந்த அற்புத காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தீர்த்த கங்கையிலே தீர்த்தமாடுவதற்காக அடியார்கள் சகிதமாக கொம்பு செல்வியான் அங்கே சென்று கொண்ட ஒரு அற்புதமான நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேற்றாத்தீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தின் பிரமோற்சவத்தின் தீர்த்தோற்சவ நிகழ்வு சிறப்பாக இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே ஆலய பிரதம குரு விநாயகத்தி புற்களை அவர்கள் தமது இணை குருமார் சகிதமாக அங்கே இங்கு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதால் அது மிகை ஆகாது. இவ்வாறான இந்த தீர்த்த கங்கையின் ஊடாக பொருள் வினைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக எங்களுடைய கொம்பு சந்தி பெருமான் இப்பொழுது இளம்பெயரை சொல்லியிருக்கின்ற இந்த அருமையான காட்சிகளை எல்லாம் பக்திபூர்வமாக வர்ணனை செய்வதற்கு தந்தை வியாழம் உள்ளாங்கி வைக்கின்றேன். நன்றி. கவிஞராக இருந்து எங்களுக்காக கியாமத்திலே சிறப்பான முறையிலே ஆலய வன்மையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கலாபுசனம் தேனூர் ராஜா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இங்கே அழகானரும் காவடி பாடல் ஒன்று இப்படிதாக ஒலிக்க இருக்கிறது. கழுகுமலை தனியுறையும் முருகவேலே கருத்துடனே உன் பாதமலை தானே ஓத பழுதொன்றும் மாறாமல் காக்க வேண்டும். பச்சைமால் தன்மருகா பார்வதியின் மைந்தா வலுவாமல் அடியேனை முன்னிக்க வேண்டும். வரும் பிள்ளைகள் தனை அழுத்தி வழியே செய்வாய். தெளிவாக உன் பாதம் துடிப்போம் ஐயா. தேத்தாத்தீவு கொம்பு சந்தி பிள்ளையாரே
காடுதலில் வேங்க மரமாகி நின்ற காணவர்கள் கண்டுன்னை கடுகே காத்தார் சாடிடவே மனதில் எண்ணி பரிசளித்து தான் எடுத்தார் தவிடு கொடி யாக்கவென்று கூடிய குறவரெல்லாம் நிமித்தங்கன்று குமரவேல் என்றெண்ணி குலைந்துட்டார்கள் தேடியே உண்டாரம் துணிப்போமையா தீத்தாத்தீவு கொம்பு சந்தி பிள்ளையாரே கிட்டாத பொருள் தன்னை போலே நானும் கீர்த்தியுடனே இந்த புவியில் நானும் எட்டியே உன்னை பார்க்கும் போது ஏமாற்றி உன்னை விட்டு ஏகலாமோ சட்டமுடன் தோவை மயில் மீது ஏறி சடாச்சரமாயம் முன்னே தோன்றவேனே திட்டமுடன் உன்பாதம் துதிப்பேனையா சுவாமி தேத்தாத்தீவு கொம்பு சந்தி பிள்ளையாரே கீர்த்தியுடனே இந்த புவியில் நானும் கிருவையுடன் உன்பதியை தேடிவாரேன் பூத்த மலர் போல் உன்னை காண்பதப்போ புண்ணியனே எமக்கு வரம் தருவதப்போ வார்த்தை என்று உரையாடிய வள்ளி வாழ்வே வந்துனதுவன் சன்னதியில் மனதன்பாக தீர்த்தங்கள் ஆடி உன்னை துதிப்போம் ஐயா சுவாமி தேத்தாத்தீவு கொம்பு சந்தி பிள்ளையாரே பாடல் எம்பெருமான் புறாக பாடப்பட்ட இந்த பாடல் கொம்பு சந்தி பெருமானுக்கு தேனாமுகமாக இருக்கும் தெய்வீகமான இந்த திருவிழா பாலபுஷ்கரணி தீர்த்த கண்ணையிலே தீர்த்தமாடுகின்ற திருவிழா தேவர்கள் வீட்டிருக்கின்ற இந்த வேளை தேவ உலகமாக தேவர்கள் வந்து வீட்டிருக்கின்ற இடமாக இந்த இடம் புனிதப்படுத்தப்பட்ட இடமாக கொடி கம்பத்தின் ஊடாக தேவ சாம்ராஜ்யமாக தேனூர் படி ஆக்கப்பட்ட தினம் அந்த தினத்திலே எம்பெருமான் புனிதமான தந்தையிலே தீர்த்தமாடுவதற்காக புனிதராசிய நல்ல அறிஞர்கள் எல்லாம் அரவணைத்தவராக தன்னுடைய தீர்த்த தந்தையிலே தீர்த்தமாடுவதற்காக அடியார்கள் சகிதம் தீர்த்தமாடுவதற்காக அவர்களெல்லாம் இன்முகத்தோடு அழைத்து சென்றிருக்கின்ற இந்த தெய்வீகமான காட்சியை இப்படி நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். அடியார்களை வேளையிலே நாம் தீர்த்த கண்ணையுடைய புனிதமான வரலாற்றையும் நாங்கள் சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தீர்த்த கண்ணை சாதாரணமான ஒரு தீர்த்த கண்ணை அல்ல. ஆம், 2021ஆம் ஆண்டு கல்வி பொறுப்பற்ற சாதனைகளை போற்றிய மாணவர்கள் தற்பொழுதாக எமது கும்பச்சந்தி பிள்ளையார் ஆலய முன்னணியில் அவர்கள் தீர்த்தோற்சவத்தினை தொடர்ந்து செய்து காவல்சாந்தி அழுதி செல்லலாம் என்பதையும் அறிவிக்கின்றோம். இந்த தீர்த்த கண்ணிலானது சாதாரணமான ஒரு கண்ணை அல்ல. இந்த கண்ணையோடு சிறப்பு பற்றி நாங்கள் அறிந்தே போவதாக இருந்தால் நம்முடைய ஹொம்மசங்கு பெருமானுடைய பாலபக்தரை தீர்த்த கண்ணை அந்த மறைந்திருந்த கங்கையோடு புனித கண்ணையை பயன்படுத்தி கண்ணையோடு ஹொம்மசங்கு பெருமான் மட்டக்களப்பு மாகாணத்தில் நிறைவேற்றோடு கங்கை இவ்வாறு புனித கண்ணையாக ஆக்கப்பட்டதோ அனுமனான் ராமருடைய பாட்டா பைக் கிட்ட கழட்டிட்டு நடந்து போவோம். அங்கே போகணும், பைக்லேயே போனேன், நடந்து போவோம். பாட்டா ஆலய தொண்டர் சபை உறுப்பினர் ஜெயசூரியன் அவர்களிடம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வோம். வணக்கம் ஜெயசூரியன் அவர்கள். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். மீன்பாடும் தேனாளாம் மட்டுமாநகருக்கு தென்பால் சைவமும் தமிழும் கணபதி வழிபாடும் சிறப்பிட்டு விளங்கும் மட்டு நகருக்கு ஸ்ரீ
விட்டு 13 கிலோமீட்டருக்கு அப்பால் அமைந்திருக்கிறது தேசாத்தீவு அழகிய கிராமம். இந்த தேசாத்தீவு அழகிய கிராமத்திலே 64 அடி உயரம் கொண்ட சுதை விக்கிரகமாக விநாயக பெருமானை கொண்டமைந்த கொம்புச்சந்தி பெருமான் ஆலயத்தினுடைய பிரம்மோற்சவ நிகழ்வானது சென்ற 3ஆம் திகதி திருக்கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு இன்று பாலாறு பாலபுத்திரை கங்கையிலிருந்து தீர்த்த உற்சவம் இடம்பெற்று நிறைவுற இருக்கின்றது. இந்த தீர்த்த உற்சவத்துக்காக இப்பொழுதாக எமது கொம்பிச்சந்தியான் பூசிக வாகனத்திலும் பள்ளி தெய்வானை முருகப்பெருமாள் சமேதராக மயில் வாகனத்திலும் அதேபோன்று சிவனுமை சமேதராக இடப வாகனத்திலும் இப்பொழுதாக சுமந்து எமது பாலாறு பாலபுஷ்கரணி கங்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சி இப்பொழுதாக மெய் சிரிக்க வைக்கின்றது. ஒரு பிடி மண்ணை எடுத்து வான் நோக்கி வீசினால் அந்த மண் நிலத்தில் விழாது. இங்கே அடியார்களின் தலையிடும் அளவுக்கு சன நெரிசல் அடியார்கள் நெரிசல் அதிகமாக இருப்பதையும் இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கோபுரமாக வானளவு உயர்ந்திருக்கின்ற அந்த கொம்பு அடிப்படையிலே இங்கே திரு பொன்னூஞ்சல் பாடுகின்ற நிகழ்வும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த திரு பொன்னூஞ்சல் பாடுகின்ற நிகழ்வோடு மாத்திரமல்ல இன்று மாலை கொடியிறக்க நிகழ்வும் இடம்பெற உள்ளது என்பதை அடியார்கள் அனைவருக்கு நாங்கள் இங்கிருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே எமது கொம்புச்சந்தி பெருமாள் ஆலயமானது மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு ஆலயமாக அமைந்திருக்கின்றது. எனவே இங்கே ஆலயத்திலே இருந்து இன்னும் சில தகவல்களை வழங்குவதற்காக நண்பர் ஜெயச்சந்திரன் அவர்களிடம் இங்கே கையளிக்கின்றேன். நன்றி ஜெயச்சந்திரன். ஆம், ஊர்த்தி தளம் தீர்த்தமிட முச்சிறப்பு புலவும் சிவனும் தேசாத்தீவு அருள்மிகு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலய பிரம்மோற்சவத்தின் தீர்த்தோற்சவ நிகழ்வு சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆலயத்தின் பிரதம குரு கு விநாயகமூர்த்தி குருக்கள் இடைக்குரு சகிதமாக இந்த பூர்வாக கிரிகள் எல்லாம் நடத்தி தற்பொழுதாக பாலாறு புத்த தீர்த்தக்கனியை நோக்கி கொம்புச்சந்தியான் புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆயிரம் அடியார்கள் புடைசூழ இந்த சித்ரா சாரமி தினத்திலே சித்திரையிலே தீர்த்தோற்சவ நிகழ்வு இடம்பெறுவது. இதெல்லாம் போகுது இதெல்லாம் போப்பா அந்த போகுது. தீர்த்த மாடல் நீங்கள் வந்து பாருங்கள் கடைக்கு இதில் இந்த போய்க்கில் சொன்னேன் நான் தீர்த்தம் கொடுக்காங்கடா இந்த இது கொடுக்காங்க வரைக்கல வாங்குன்னு சொல்லி கொடுப்போனேண்ணா.
தம்பி கப்போட நிற்காண்டோ இது 3வது கப்புடோ அப்படிதானே 3வது கப்பு தானே சரி சரி நீ வீடியோ எடு என் டியூட்டியை கொஞ்சம் பார்த்துட்டு வர உள்ள கப்பு கிடக்காண்ட பார்ப்போம் போயிட்டு அந்த வேலை என்ன வர பார்ப்போம் கணிஜன் கணிஜன் இங்க 2 கப்பு தர மாட்டாளே சரி வாங்கிட்டு அல்லு ஒரு கப்பு போனாங்க டேய் கப்பு தட்டாங்கடா ஏதா ஆசம் ஆசம் ஃபர்ஸ்ட் நம்ம உங்கள பவர் பண்றோம்னா அவனே உங்க அது முடி இங்க சொன்னதே இந்த மாதிரி சாதம் கூட தான் அப்பா கப்பு வைக்கிறேன் வாங்கிட்டு அந்த கப்பா கொடுத்து வாங்கிட்டு வந்து கஞ்சி வாங்கி ஜூஸும் குடிக்கலன்னு வந்து கேட்டார் பாரு உண்டா நல்ல மனுஷன்டா அவருங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் தெரியல அவரு பாசம் பார்த்துக்கிட்டாருங்கிற ஆளை காலில் இந்த வயசு சனம் கூட இந்த வயசு சனம் கூட சரிப்பா இல்லை கொஞ்சம் வீடியோ எடுக்க டிஸ்டர்ப் பண்ணுறேன் மக்களை நாங்கள் காட்டுறோம் எங்கள் சொல்லி கை கடுக்குது பார்க்கும் போன நேரம் அப்படிங்க உங்களை பார்க்க அப்படி வணங்கும் போமா சரி ஆகும் போல நீங்கள் ரெண்டாவது முறை வாரவனே ஒரு வருஷம் முடிய வாரம் அதான் ரெண்டாவது முறை எந்த வீடியோ முன்னுக்கு போடணும் கல்முனை வீடியோவா இதா அதா லைனில் போடுறோம் மதியத்துக்கு கொண்டு பின்னத்துக்கு கொண்டு காலைக்கு கொண்டு இப்போ கங்கேர ஏற்கனவே புக் பண்ணியிருப்பாங்க இப்போ அதை கூட வச்சுக்கல இருந்த ஒரு மத்திய அதுக்கு வடக்கிட்டாங்க வாங்கிடுங்க
இந்த பந்தல் கட்டியிருக்காங்க வாரதவும் சனங்கோடண்டை கடந்து போகிறது முள் சாமான் கடக்கு உண்டு புல்லு பொட்டியாக கடந்துருக்கும் புல்லு பொட்டியாக கிடந்துச்சா கல் பொட்டியாக கிடந்துச்சு வெட்டி என்ன செய்வோம் ஊதி எடுப்போம் அமர்ந்து கொடுக்குது நடந்து வர அம்பாப்புல தூக்கிட்டு போவாங்க தண்ணிக்கல்ல நீந்த இல்லையாடா நீச்சல் தெரியுமா எல்லாம் நீச்சல் தெரியும் நம்ம ஒரு ஸ்பாட்டுக்குள்ள போய் நிற்போம் சூரியனே இப்படி அடிக்குது கோரமா அடிச்சாலே சரிங்க அடிக்கலாடிங்க சரிங்க இதுக்குள்ள வளர்ந்து பார்த்தியா முதல் வாரத்தில் சாப்பாடு இல்லை அடுத்து புடிங்க இருக்கணும் வாங்க நேரத்தோடைய வந்து கஷ்டம் புடிங்கலான்றியா அதில் சின்ன வேறு கிழங்கு இருந்துச்சு நான் காணும் போன முறை வெட்டியாக இருந்ததுண்ணே அந்த மரத்தில் ஒதுங்கிட்டாங்க மூணு பேரும் வாரத்தை ஒதுக்கும் Pardon. அமர்த்தண்ணா மாதிரி அதுதான் அவ்வளோ நிற்க சொன்னா இருக்க போகிறாங்க டைட்டானிக்கில் இறங்க போறீங்க இதெல்லாம் பத்தாயிட்டு போன முறை ஒன்றும் இல்லை கவனிக்கலை அவங்க சாதம் அதான் நல்ல இடத்த பார்த்து ஒதுங்கிட்டு அங்கெல்லாம் உட்காந்துட்டு இல்லாட்டி கலவனில் அடிக்கமா நெட் அடிக்கணும் என்ன சைட்டு அது முதல்ல உள்ள போகாது கொங்கிரீட் அடித்து தண்ணி பாய்ச்சி வச்சுக்காங்க அடிவா காலையில் நெருப்புக்குள்ள வச்ச மாதிரி கேமரா கேட்டு ப்ரோ
பியர் 83 வீட்டுக்கு பௌத்தி பேத்த மாதிரி இருக்கு. டீஷர்ட் காட்டி போகலான்னா தான் ஷார்ட்ஸ் மீனே போடலாம் தெரியுது. என்ன இறங்கலையா பார்த்து ரொம்ப எங்கே இருந்து நம்ம இடம் கனவுறோமா இப்போ யார் அந்த கேமராமேன் சூப்பராக இருக்காரு. நம்மளோட எடுப்போம் அவரை இப்படி இருக்க பார்த்த தண்ணியில் இறங்கி நேரத்தோடி அவர் இறங்கிட்டார். வீடியோ ஷூட் பண்ணுறாரு. அம்பு போகுது. உங்கள் கையை விண்ணு கிடப்பீங்க அங்கே பாருங்கள் கேமராமேன் செல்ஃபி ஸ்டிக் வச்சுக்காரு. உங்களுக்கு வாங்கி தந்த செல்ஃபி ஸ்டிக்கலாங்க யாருக்கு வாங்கி தந்தேன் உங்களுக்கு கேமரா வேறு கைது செல்ஃபி ஸ்டிக்கலாங்க இது போட்டிங்க டிஜியில் வாங்கி தந்த இது போட்டிங்க செல்ஃபி ஸ்டிக்கு. போன வருஷம் கோயில்லையா காத்தாங்கோவிலில் 150 ரூபா கழிச்சிக்கு வாங்கி வச்சுட்டு 150 அதுக்கு அடிப்படி சண்டைடாப்பா கேரு. சரி தட்டு சரி தட்டுற கதை முடிஞ்சு வேலை உயர்த்தினா தான் கீழே வந்து தட்டை காண்டு. சாரி ஆட்டம் தலைங்க என்ன கேமராமேன் கடன் போகத்தில் இருக்கீங்க போல. வாழ்க்கையில் உங்களுக்கு ஜூஸ் ஒன்று தரேன் சரியா பேசல காய்ச்சி தானே ஜூஸா நாங்கள் அவனும் வாங்கி தரேன் ஜூஸ் அந்த ஜூஸ் வாங்கி தரேன் சொல்கிறதுக்கு என்ன பேசல காசு இல்லைடா பேசு கொண்டு வரல நான் ரெண்டு பார்த்து வாழ்க்கையில் போய் எட்டி வாங்க அடுத்தவனை கூடிய என்ன இறங்க சொல்லலையே இறங்கினவங்க சரிதான் இறங்க மாட்டேன். இல்லை தலையில் வைக்க இல்லை இல்லை சார் மனுஷன் சப்ஸ்கிரைபர் அதை மாடு ஓடி போய் மங்கிட்டு வேலை இங்கே அது கரையில் இடுப்பல் குடிச்சு சாப்பிட்டாவா இங்கே ஐயாவே ஐயாக்கு என்னடா குசும்பு இடையில நடந்த போப்புறாரா ஐயா காப்பாத்துறா நான் பழைய வித்தக்காரராக இருப்பாரோ ரைட்டு சும்மா கொடு அப்படியே தான் ஐயா உள்ளே விடுங்க ரெண்டு பேருக்கும் நல்ல நீச்சல் தெரியும். அவனுக்கு என்னப்பா தெரியும் ஒன்றும் தெரியாது. எனக்கு உள்ள தெரியும் நாளைக்கு வந்து தூக்கும் போது தெரியும் அது. நான் அப்படி ஜெயிலுக்கு போகணும் கூலி தெரிஞ்சதுக்கு அதுக்காக தெரிஞ்சுக்கிறேன் அதாவது தெரிஞ்சு கொள்றேன் ஜெயிலையும் சாப்பிட சாப்பிட பாருங்க களத்துக்கு ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கிற ஐயா இருந்து
வா அப்படி வா. நன்றி ஐயா. கனடா பார்க்குறீங்கண்ணே ஐயா. எங்கே கனடாவில் இருந்தீங்க? அது சரி. உள்ள நம்மளை வெளிநாட்டு இருந்து பார்க்குறானே. கனடாவில் இருந்தேண்ணே உள்ள வெளிநாட்டு இருந்து பார்க்குறவங்க. கோயிலுக்கு வந்திருக்கீங்க? சரியான வெயில் பார்த்தீங்கண்ணே. இந்த அடிக்கிற வெயில பார்த்தீங்க. ஓ கூட நாங்கள் கிராமம் வந்து அடுக்கிறேன். பார்க்குறேன். சரி என்ன? சரிங்க போயிட்டு. ஐயா பார்த்தீங்கன்னா கனடாவில் இந்த வீடியோ பார்க்காது. அதான் இங்கே இருக்க பிரச்சனை நம்மளை கைக்க மாட்டாங்களே. என்ன இன்னும் தீர்த்தம் ஆரம்பிக்கல. இறங்கியாச்சு நாகல். சரி ஐயா, நாங்கள் போயிட்டு வரோமே. சரியா? சரியா? சரியா, நம்ம சந்திப்போம். போயிட்டு வரோம் நம்ம. சரியா? சரியா. இன்னும் தாமரை ஒல்லி நம்ம இங்கேருந்து கிளம்பும்.
அது கலண்டு விழுது ஏன்னா விழுதுன்னு தெரியல யூஸ் ஆயிட்டு இல்லை நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்களா கனடாவில் வந்துக்கார் கோயிலுக்கு கனடாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளோட வீடியோ வந்து டெய்லி பார்க்குறவரான் குடும்பமாக பார்க்குறோம் கனடாவிலேருந்து கிராமங்களை கூட பார்க்குறேன் என்றைக்கு தான் வந்து காட்சிக்கான வீடியோவில் வரும் பாருங்கள் கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் அந்த அன்னதானம் உண்டு எம்பெருமானை மனங்கேற்றி வேலை செய்யுமாறு உங்களை நிற்க வழிவந்தோடு வேண்டுகின்றோம். ஐயார்களே, ஆலயத்திலே எம்பெருமான் வந்ததும் பொன்வெளிச்ச நிலவும் சிறப்பானவருடைய பாடப்பட்டு எம்பெருமானை ஊன்று ஆட்டுகின்ற நிகழ்வும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வும் அடுத்து இடம்பெற இருக்கின்றது. இப்போதோ என்னுடைய பெருமானாகிய கொண்டு சென்று பெருமான் தீர்த்த கங்கையிலே இருந்து விடுபட்டவனாக தன்னுடைய அதிகாரிகள் புடைசூழ தங்களுடைய ஆலயத்திற்கு வருகின்ற கொண்டு இருக்கின்றார். அதிகாரிகள் எல்லாம் தங்களை மெய்மறந்தவர்களாக நோய்வழி துன்பமெல்லாம் தீர்த்தவர்களாக தங்களுடைய உள்ள கிடக்கையெல்லாம் விடுபட்டவர்களாக உழைத்து எந்த விதமான எண்ண கிழக்கிலிருந்து விடுபட்டவர்களாக தூயவர்களாக தூய உடம்பை தாங்கியவர்களாக வந்து கொண்டிருக்கின்ற இரண்டாவது கொண்டு சென்று பெருமானுடைய பேராலயம் பாலகிருஷ்ணனை தீர்த்த கண்ட கொண்ட ஆலயம். ஆகவே ரோட்ல திரும்பி பார்த்து நிற்கிறேன் கொண்ட எங்களுடைய உலகத்தை புண்ணியம் செய்த மக்கள் எல்லாம் கொண்டவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லை, ஒரே வீடியோ இன்னும் முடியலை, பயப்படாதீங்க, இன்னும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் முடிச்சு போட்டு அதுக்கு அப்படியே அப்டேட் பண்ணி எவ்வளோ வந்து நல்லது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகே.